என்னைக்காவது நீங்க ரொம்ப வருத்தப்பட்டிருக்கீங்களா? வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய விஷயங்களை பண்ணதை விட மத்தவங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணி உங்க தேவைகளை தியாகம் பண்ணிருக்கீங்களா? பேச வேண்டிய இடத்துல எதுவும் பேசாம, நோன்னு சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லவும் முடியாம மத்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உங்க வாழ்க்கைய ஒழுங்கா வாழாம இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்னதான் நீங்க மத்தவங்க கிட்ட அன்பா பழகி நல்ல பேரை வாங்கினாலும் அதோட இன்னொரு பக்கம் சைலண்டா உங்க வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கிறது ஆரம்பத்துல யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மற்றவங்களுக்கு நீங்கள் செய்கிற உதவி ஆரம்ப காலங்களில் ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும், உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் விருப்பத்தை மறந்து மற்றவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. உங்கள் எல்லையெல்லாம் மறந்து மற்றவங்க சந்தோஷத்துக்காக எந்த எல்லைக்கும் போக தயாராக இருப்பீங்க. இது மறைமுகமாக மற்றவங்களுக்கு உங்ககிட்ட ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்க ஆரம்பிக்கும். இதனால பிரச்சனை வரும்போது உங்களை தேடி வருவாங்க. பிரச்சனை மறைஞ்சதும் அவங்களும் மறைஞ்சிருவாங்க. அன்பு காட்டுறதால வரப்போற மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, உங்களுடைய தேவையை மறந்து நீங்க அடுத்தவங்களுக்கு சேவை செய்ய எப்பவும் தயாரா இருப்பீங்க. இதனால நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கை, உங்க சந்தோஷம்னு நீங்க உங்களையே இழக்க ஆரம்பிப்பீங்க. என்னதான் மத்தவங்களுக்கு உங்களை பிடிச்சாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க வாழ்க்கைய உங்களால வாழவே முடியாது. மற்றவங்களுக்காக நீங்க செய்யற உங்களுடைய தியாகங்களுக்கு காலம் தாண்டி போனா எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடும். என்னதான் நீங்க வெளியே சிரிச்சிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வருத்தம் உங்களை தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். இதுல மோசமான விஷயம் என்னன்னா, இந்த வருத்தத்துக்கு நீங்க யாரையும் குறை சொல்லவே முடியாது. ஏன்னா இதுக்கான காரணமே நீங்க தான். ஒரு விஷயம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க, அன்பு காட்டுறது நல்லதுதான். ஆனா எந்த ஒரு லிமிட்டும் இல்லாம நீங்க காட்டுற அன்பு என்னைக்கா இருந்தாலும் ஆபத்து. ஏன்னா நீங்க விருப்பப்பட்டு செய்யற உதவி வேற வழி இல்லாம உதவி பண்ணாதான் நம்மளை விரும்புவாங்கன்னு விருப்பமே இல்லாம செய்யற உதவி வேற. எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு எப்பவும் தயாரா இருக்கிறத விட்டுட்டு முடியாதுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல முடியாதுன்னு சொல்லி பழகுங்க. ஏன்னா இந்த மாதிரியான உண்மைகள் தான் உங்களுடைய மரியாதை மட்டும் இல்லாம உங்களோட லிமிட் என்னன்னு மற்றவங்களுக்கு தெளிவா புரிய வைக்கும். அன்பாவும் இருக்கணும், அதே நேரத்துல அடிமையாவும் இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல நோன்னு சொல்லி பழகுங்க. நிஜமாவே நான் இதை பண்ணணுமான்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு பவுண்டரிஸ் உருவாக்குங்க. உங்க உதட்டுல தடுமாற்றம் இருந்தாலும் உண்மையை பேசுங்க. இது மூலயமா உண்மையாவே உங்களை பிடிச்சி உங்க கூட இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. வெறும் உதவிக்கு மட்டும் தேடி வரவங்க உங்க பக்கமே வரமாட்டாங்க. நல்லது பண்ணணும்ன்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா எல்லாராலையும் நல்லவனா இருக்க முடியாது. நீங்க நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறதுல எந்த தவறும் இல்லை. ஆனா மத்தவங்க சந்தோஷத்துக்காக நீங்க உங்க வாழ்க்கையை இழந்துடாதீங்க. எங்க உதவி பண்ணணும், எங்க விலைக்கு போகணுன்ற வித்தியாசத்தை தெரிஞ்சு நடந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணி என்ன சப்போர்ட்டும் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.